ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். இதற்கு குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. இப்போ இந்த நெய்யில் ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பொடியாக கட் பண்ணது. அடுத்தது இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துருங்க. இதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, ரெண்டுத்தையும் சேர்த்துருங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்தது 1/4 கப்பு ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரே ஒரு கேரட்டு பொடியாக கட் பண்ணது, அதையும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி அரிசி இல்லைன்னா சாப்பாடு அரிசி ரெண்டில் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துருக்கேன், 1 கப் அரிசி. அடுத்தது இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமானது தேங்காய் பால். தேங்காய் பால் வந்து 2 கப்பு சேர்த்துக்கிறேன். அரிசி 1 கப்பு எடுத்ததுனால தேங்காய் பால் வந்து 2 கப்பு எடுத்துக்கிறேன். இப்போது தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குங்க. சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். அடுத்தது கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்தது குக்கரை மூடி போட்டு சாதம் வேகிற வரைக்கும் ஒரு 2 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் வந்த பிறகு ப்ரெஷர் அடங்கின பிறகு உடனே ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கலரிடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. மூடி திறக்கும் போதே நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.